ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 3 நண்பர்கள் நள்ளிரவு நேரத்தில் சுடுகாட்டுக்கு சென்று ஒரு சிறிய தவறு செய்ததால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்குறாங்க. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ராஜசேகர் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இவருக்கும் இவருடைய 2 நண்பர்களான குரு மற்றும் அருண் அப்படின்றவங்களுக்கு நடந்ததுதாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலி அனுப்பிய ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு 26 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, ராஜசேகர் அவருடைய அப்பா அம்மா, அவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. அவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் கலந்து இருந்திருக்கு. இந்த ராஜசேகரோடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம் தாங்க. அங்கே இருந்து தாங்க இவங்க கோயம்புத்தூருக்கே வரலான்னு முடிவு எடுக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் செங்கல் சோலை நிறைய இடத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இவங்களுக்கு வேலை தேடி வருது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய ஃபேமிலி மொத்தமாகவே கோயம்புத்தூருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த செங்கல் சோலையில் கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் அங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இவங்களுக்கு ஆஃபர் வருது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமாகவே அந்த கோயம்புத்தூருக்கே போயிடறாங்க. அந்த சமயத்தில் இந்த ராஜசேகரோடைய குடும்பத்தை இந்த செங்கல் சோலையில் ஜாயின் பண்ணி விட்டார் இல்லையா, அதாவது முதலாளிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு குடிசை மாதிரி போட்டு கொடுத்து உங்களுக்காக தங்கறதுக்காக வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு 4-5 குடும்பம் இங்கே இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல விடுமுறை. அதனால் நீங்கள் சாப்பாடு செய்கிறது எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அந்த செங்கல் சோலையில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த ராஜசேகர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வயதில் இருக்கக்கூடிய ஒரு 2 நண்பர்கள் அறிமுகமாகறாங்க. அதாவது அருண் மற்றும் குரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 நண்பர்களும் இவர்கிட்ட நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்றனால படத்துக்கு போகலாம், இல்லை வெளியே எங்கேயா ஊர் சுத்த போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி தோராயமாக அன்றைய கிழமை சனிக்கிழமை இரவு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 90 காலகட்டத்தில் 13ஆம் நம்பர் வீடு அப்படின்ற ஒரு அமானுஷமான ஹாரர் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. அதனால இந்த 3 நண்பர்களும் அந்த படத்துக்கு தாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க போகக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 10 மணி காட்சிக்கு தாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க 3 பேருமே நடந்து போகணும் அப்படின்னா இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த செங்கல் சோலை இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த தேட்டருக்கும் இந்த இடத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்குது. அந்த சமயத்தில் நம்ம எப்போ அவ்வளோ தூரம் நடந்து போகிறது, அது நைட் நேரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இவங்க வேலை பார்க்கக்கூடிய அதே இடத்துலயே ஒரு முதியவரும் வேலை தட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்திருக்குங்க. உடனே அவர்கிட்ட நெருங்கி போய் இந்த சைக்கிளை கொடுங்க, நாங்கள் படத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அந்த சைக்கிளை வாங்கிக்கிட்டு இவங்க அந்த தேட்டர்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 13ஆம் நம்பர் வீடு படத்தை முழுசாக பார்த்து முடிக்கிறாங்க. அப்படி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரப்போது தோராயமாக நேரம் ஒரு 1 மணி இருந்திருக்கும், நடுநிசி நேரம். அந்த சமயத்தில் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு 3 பேரும் ட்ரிபிள்ஸ் தானே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த தேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சுடுகாடு இருந்திருக்குங்க. அப்படி இந்த 3 நண்பர்களும் சைக்கிளை வந்துட்டு இருக்கும் பொழுது நடுவில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன கேட்கிறாருன்னா, இந்த பேய்கள் மற்றும் ஆவிகள் மீது நம்பிக்கை இருக்காடா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. உடனே இந்த அருண் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, சாமி இருக்குன்னு நம்ம நம்புறோம்ல, அதே மாதிரி பேயும் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே ராஜசேகர் என்ன சொல்றாருன்னா, அப்பனா நம்மலாம் ஆன்மாவை பார்த்ததே கிடையாது, இத்தனை வருஷமா நம்ம இருக்கிறோம், ஆனா ஒரு தடவை கூட இந்த பேய் பிடிச்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, நீ என்ன கதை விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே குரு என்ன சொல்றாருன்னா, அப்பனா நம்ம அந்த ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டெஸ்ட் எடுத்துருவோம், இதுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்ல, சுடுகாட்டுக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாருங்க. உடனே குரு சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு ராஜசேகருக்கு தூக்கி போட்டுருச்சு. என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கா, நம்ம எதுக்குடா சுடுகாடு போய் பார்க்கணும், தேவையில்லாத விளையாட்டுலாம் விளையாட வேணாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஆனா பின்னாடி
வந்திருந்த அருணுமே வந்து என்ன கேட்கவே கிடையாதுங்க. குரு சொன்ன மாதிரி நம்ம சுடுகாட்டுக்கே போய் இந்த மாதிரி சவாலை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்டா, அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கே நெருங்கி போகிறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கி போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சுடுகாட்டில் ஆள் அறவமே இல்லாமல் அப்படி கும்மிருட்டா வந்து இருள் சூழ்ந்து போய் கிடந்துருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த ராஜசேகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதான் இந்த இடத்துல வந்து பேய் பிசாசு இருக்கிற மாதிரி அறிகுறி எதுவுமே தெரியலையடா, நம்ம வந்து நம்மளுடைய இடத்துக்கே கிளம்பி போவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பேசிட்டு இருக்கும்பொழுதே இந்த குரு அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எப்படி பேய் பிசாசு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும், நம்மளுடைய ரத்த வாடையை பார்த்தா தான் அந்த பேய் பிசாசை நம்ம வந்து பின்தொடர்ந்து வரும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் திடீர்னு கீழே இருந்த கல்லை எடுத்து அவருடைய கையை வந்து கீறாருங்க. உடனே அவருடைய கையில இருந்து ரத்தம் அப்படியே குபி குபின்னு கொட்டுது. என்னடா ஆச்சு, ஏன் அப்படி திடீர்னு பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு இடத்த உத்து பார்க்குறாங்க. இவங்க 3 பேருமே வந்து இப்படி மிரண்டு போய் தான் நிற்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குரு நிற்கக்கூடிய இடம் வந்து ஒரு சமாதிங்க. அந்த அடக்கமான இருக்கக்கூடிய அந்த சமாதி மேலே வந்து ஏறிட்டாங்க அவருடைய கையை வந்து இப்படி கீறிட்டு ரத்தம் வர வச்சிருக்காரு. அந்த சமாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தான் புதைச்ச மாதிரி இப்படி ப்ரெஸ்ஸாக இருந்திருக்குது. அப்போதாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இது வந்து இப்போ புதைக்கப்பட்டதுடா, தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜசேகர் போட்டு அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சாரு குருவை. உடனே இவங்க 3 பேருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரு சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி ரத்தக்காவை கொடுத்தா ஆன்மா வரும், ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இந்த 3 நண்பர்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் கடந்துருச்சு. ஆனால் எந்த ஒரு ஆன்மாவும் இருக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு அறிகுறியே தெரியலங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அந்த ராஜசேகருக்கு கோபமே வந்துருச்சுங்க. அவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு, வாடா நம்ம கிளம்பி போகணும்டா, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, யாரா பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த குருவுடைய நண்பர் வந்து பின்னாடி அருண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அவருடைய சட்ட காலர் திடீர்னு விருட்டுன்னு யாரோ பிடிச்சி இழுத்துற மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே இந்த அருண் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ராஜசேகர் தான் நம்மளையும் பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க. ஆனால் அவர் வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ நம்மளுடைய சட்ட காலரை யார் பிடிச்சி இழுத்துருவா, அது என்னவா இருக்கும்னு சொல்ற மாதிரி சுற்றி முற்றி திரும்பி பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்தில் இந்த 3 நண்பர்களுக்கு வந்து யாரோ ஒரு நபர் வந்து அழுகிற மாதிரி ஆங்காரமா சத்தம் கேட்குது. அப்பவுமே இந்த 3 நண்பர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வேற யாரும் கிடையாது, நாய் தான் உழையிடுது போல, அதனால தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தெரிச்சு ஓடி இந்த சுடுகாட்டுல இருந்து உங்களுடைய குடிசைக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி குடிசைக்கு வந்த பிறகு உள்ள நுழைய போறாங்க. அந்த சமயத்தில் ராஜசேகர் இந்த 2 நண்பர்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுடுகாட்டுக்கு போனால் இந்த மாதிரி தப்பு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாதீங்கடா, சொன்னீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே திட்டுவாங்க, நம்மளை பேசக்கூட விட மாட்டாங்க, அதனால வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இருவரையும் வந்து அவங்களுடைய குடிசைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அன்றைய இரவு அதோட முடிஞ்சிச்சுங்க. மறுநாள் காலையில் விடிச்சு தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த குருவுடைய அப்பா அம்மா இருக்குங்க இல்லையா, அவங்க வந்து தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. உடனே அவங்க பக்கத்தில் படுத்துக்கக்கூடிய அவங்களுடைய பையனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து எப்பயுமே கொரட்டை விட்டு தூங்க மாட்டாருங்க. அவர் வந்து இயல்பாக தான் தூங்கக்கூடிய ஆள். ஆனால் திடீர்னு கொரட்டை பலமாக விட்டுட்டு இருக்காருங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்க இருவருமே வந்து காதால் கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக வந்து கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. ஏன் இப்படி கொரட்டை விட்டுட்டு இருக்கேன், இப்படிலாம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒருவேளை செகண்ட் ஷோ படத்துக்கு போனா இல்லையா, நல்லா தூங்கியிருக்க மாட்டான், அதனால தான் அப்படி தூங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஈஸியாக விட்டுறாங்க. அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால நம்மளை கறி எடுத்து சமைப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குருவோட அப்பா அம்மா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் வந்து ஒருத்தவங்க வந்து சேவல் வளர்க்குறாங்க. அவங்கக்கிட்டே சேவலை விலை கொடுத்து வாங்கிறாங்க. அப்படி சேவலை வாங்கிக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு இருக்கக்கூடிய திண்ணையில் வந்து கட்டி போட்டுறாங்க. அப்படி கட்டி போட்டுட்டு பக்கத்தில் சிட்டி கொஞ்சம் மெயினில் இருக்கு இல்லையா, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துக்கே போனோம்னா வந்து நம்ம தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவோடைய அப்பா அம்மா மட்டும் தான் கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த குரு அப்படின்றவர் வந்து தூங்கி தாங்க இருந்திருக்காரு, கொரட்டை விட்டுட்டே தூங்கிட்டு இருந்திருக்காரு. அதனால அவனை நம்ம தொந்தரவே பண்ண வேணாம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுடைய இந்த குடிசைக்கே நெருங்கி வராங்கங்க. அப்படி நெருங்கி வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திண்ணைக்கு முன்னாடி இந்த சேவல் கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சேவலே காணாங்க. என்னடா அது சேவலை காணா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நெருங்கி வந்திருக்காங்க. அந்த கயிறு கட்டிருக்கு இல்லையா, அது வந்து விருட்டுன்னு யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. கயிறு வந்து யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது, யாரோ திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஆல்ரெடி 5 குடிசை தான் இருக்குது. அவங்க யாருமே இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற எவனோ திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய பையன் குரு இருக்கார் இல்லையா, அவரையும் ஆளக்கானா. என்னடா அது குருவே ஆளக்கானா, ஒருவேளை அவங்களுடைய நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது கறி சமைக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த சேவலை எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு அந்த சேவல் இருக்கு இல்லையா, அந்த சேவல் வந்து கொக்கரிக்கக்கூடிய சத்தம் வந்து பலமாக கேட்குது. உடனே இது நம்ம சேவல் வந்து வாங்கி வச்சுட்டோம் இல்லையா, அது கத்தக்கூடிய சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. அதன் பிறகு இந்த செங்கல் சோலை இருக்கு இல்லையா, அது செங்கலை அடிக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அது கீழே ஒரு இடுக்குமாறு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் அவங்களோட பையன் உட்காந்து இந்த காட்சியை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க.
அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பையன் குரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த சேவல் இருக்கு இல்லையா உயிரோடு அதோட குறவலையை கடிச்சு அப்படி ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்து தாங்க இவங்க இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அதுக்கு அவர் அந்த குரு சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, அதனால தான் நான் கொண்டு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சு விகாரமாக அந்த சேவல் இருக்கு இல்லையா அப்படியே கடிச்சிட்டு அப்படி தூக்கி வீசியிருக்காருங்க ஒரு தூரத்தில். உடனே அவங்க இருவருமே வந்து அவரை வந்து உத்து பார்த்துருக்காங்க. அது பிறகு வந்து எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா குரு இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இந்த மாதிரி வந்து பேசினதே கிடையாது. திடீர்னு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சுட்டு இருக்கான்ல, அதனால வந்து இவங்க வந்து அப்படி உத்து தாங்க பார்த்துருக்காங்க. வேற எந்த எதிர்கேள்வியும் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் எந்திரிச்சு அவருடைய இந்த குடிசைக்கு போன பிறகு வந்து இந்த இருவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேவல் விழுந்து கிடக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நெருங்கி போகிறாங்கங்க. அதுக்கு பிறகு அந்த சேவல் பார்த்தது பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, இவன் வந்து சாதாரணமாக இயல்பாக செய்யலை, ஏதோ ஒன்று ஆன்மா வந்து இவனுடைய உடம்புல இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அப்பயே புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவல் படுத்து கிடக்கு இல்லையா செத்து போய், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி செத்து போனால் எப்படி இருக்கும், விரைச்சி போய் ஒரு மாதிரி காஞ்சு கருப்படிச்சு போய் கிடக்கும் இல்லையா, அதே மாதிரி தாங்க அந்த சேவலோட நிலைமை இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லைங்க, அப்படியே விரைச்சு போய் தாங்க இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கலந்துருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த குரு மற்றும் ராஜசேகர், அருண் இந்த 3 நண்பர்கள் வந்து அந்த செங்கல் சூளையில் தான் வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து ஒரு கணவர் வந்து குடிபோதையில் வந்து அடித்து கொடுமைப்படுத்துறது வந்து தெரிய வருது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த குடிமகன் வந்து ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரக்கூடிய ஆள் தான். இவரை எதுக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து வேலை வந்து நல்லா இழுத்து போட்டு பார்ப்பாருங்க. ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதனால தான் இவர் வந்து யாருமே எதிர்த்து கேள்வியும் கேட்கறதுக்கே பயந்தாங்க. யார் என்ன கேட்டாலுமே உடனே அடிக்க வந்துடுவாருங்க. அதனால வந்து பயந்துக்கிட்டு பக்கத்தில் வரவே கிடையாது. இந்த மனைவியை வந்து அந்த கணவர் வந்து அடிச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்கிறத வந்து யாருமே வந்து கேட்காம வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த குரு அப்படின்றவர் வந்து இயல்பான நிலைமையிலே இல்லைங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவருடைய முகத்தோற்றமே மாற ஆரம்பிச்சிருக்குது. அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே அப்படி கையை ஆகலைன்னா அப்படி ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு அவர் பக்கத்திலே நெருங்கி வந்துட்டாருங்க. அந்த குடிமகன்கிட்டே நெருங்கி வந்துட்டாரு. அப்படி நெருங்கி வந்து அவர் உடனே அவருடைய கையை எடுத்து அவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சிருக்காருங்க. அரைஞ்ச அடுத்த நிமிஷம் தாங்க அந்த குடிமகன் அதே இடத்துல அப்படி சுருண்டு டிக்கையில் வந்து விழுந்திருக்காரு. உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா மிரண்டு போய் பார்க்குறாங்க. ஏன்டா தேலாம அடிச்சா, இது அவங்களுடைய குடும்ப விஷயம்டா, நீ எதுக்குடா அவனை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் அந்த நபர் போய் பார்க்குறாங்க, எலி போட்டுடலாம் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆள் பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படி மயக்க மூட்ட மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. உடனே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா போராடி அவர்களுடைய முகத்தில் வந்து இறுதியாக தண்ணி அடிச்சு எழுப்பி அதன் பிறகு அந்த போதை ஆசாமியை வந்து சமணக்கால் போட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க சமாதானப்படுத்தி. அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் தாங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அவருடைய முகத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே அவங்க வந்து எல்லாருமே பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த போதை ஆசாமியோட கன்னத்தில் இருக்குல்லையே அவர் அடிச்சார் இல்லையா, அந்த கன்னம் 5 விரல் பதிஞ்ச மாதிரி அப்படியே அச்சு பதிஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க. இதை பார்த்துட்டாங்க அத்தனை நபர்களுமே வந்து மிரண்டு போயிருக்காங்க. சாதாரண ஒரு பையன் அடிச்சு எப்படி கண்ணை அப்படி வந்து இப்போ வீங்கி போயிருக்கும், முகமே ஒரு மாதிரியா மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக பார்த்துருக்காங்க. அதன் பிறகு இவங்க கூட்டமாக நிற்கிறத பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டே வந்து இங்கே பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாருங்க. நெருங்கி வந்தவர் எல்லாத்தையுமே வந்து சமாதானப்படுத்தி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிட்டாருங்க. இந்த சம்பவம் நடந்தால் அன்றைய இரவே அந்த போதை ஆசாமி வந்து என்ன நினைக்கிறாரா, நம்மளை இப்படி அடிச்சிட்டானே, ஆளுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே, அதனால அவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க, நள்ளிரவு நேரம். அந்த சமயத்தில் அந்த போதை ஆசாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த குருவை தேடி அடிக்கலாம் அப்படின்றக்காக அவரோட குடிசைக்கிட்டே நெருங்கி போகிறாருங்க. அப்படி நெருங்கி போனவர் குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாருங்க. உள்ளே எட்டி பார்க்கும் பொழுது அந்த குரு அப்படின்றவர் வந்து அந்த குடிசைக்குள்ளே இல்லைங்க. என்னாச்சு, ஏன் இப்படி குடிசைக்குள்ளே எல்லாம் போயிட்டான், ஒருவேளை அவனுடைய நண்பர்கள் கூட இருக்கானா, இந்த சமயம் வந்து சரியான நேரம் கிடையாது, அந்த 2 நண்பர்களும் கூட இருந்தாங்கன்னா அவங்களும் நம்மளை அடிச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. அதன் பிறகு அவங்களுடைய குடிசைக்குமே போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய நண்பர்கள் அவங்கவுங்க குடிசையில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த குரு எங்கே போனா, அப்போ அவன் வந்து தனியாக தான் இருக்கானா, ஒருவேளை அவுட் சைடு போகிறக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமாக அந்த முற்புதர்களாக மண்டி போயிருக்குங்க. அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போக போக இவருக்கு வந்து வித்தியாசமான ஒரு அமானுஷமான குரல் கேட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு நபர் வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டே ஒரு மாடியை வந்துட்டு மந்திரங்கள் வந்து வாட்ஸ்அப் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து பலமாக கேட்குது. இந்த போதை ஆசாமி என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஒருவேளை சித்தர்கள் யாராவது இருப்பாங்களா, இல்லை வேற யாராவது மாந்திரிவாதிகள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட யோசனையோட பக்கத்தில் நெருங்கி போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு இடுக்கு கடையில் ஒரு நபர் உட்காந்துருக்க காட்சியை பார்த்துட்டு இவர் மிரண்டு போறாருங்க. அது இப்படி யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு இருக்காரு இல்லையா, அவர் தாங்க அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்தது மட்டும் இல்லாமல் நல்லா சமணக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டிகிட்டு இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாய் வழியாக வந்து ஏதோ ஒரு வார்த்தைகளை வந்து முணங்கிட்டே இருந்திருக்காருங்க.
என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், பைத்தியம் முடிச்சிருச்சா, இவனை நல்லா அடிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து அவருடைய தலையிலே ஓங்கி இப்படி போட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அதன் பிறகு அவர் பக்கத்திலே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி நெருங்கி போய் அந்த கல்லை தூக்கி இப்படி போடலாம் அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்டே இவருடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல் எடுத்துட்டு அவருடைய தலையில போடலாம்னு சொல்லி இப்படி ஓங்குறாரு இல்லையா, அந்த சமயத்தில் அந்த இடுக்குல இருந்து ஒரு தூரத்தில் அவருடைய பார்வை போகுது. அதே இடத்துல அந்த குரு அப்படின்ற நபர் அந்த இடத்துலயும் உட்காந்துருக்காருங்க. என்னடா அது, அங்கேயே உட்காந்துருக்கா, அப்போ இங்கே உட்காந்துருக்கா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க. குனிஞ்சு பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த குரு இருக்காரு இல்லையா, அவரோட தலை இப்படி திரும்பி இப்படி முதுகுப்புறமாக தானே இருக்காரு. திடீர்னு அவருடைய தலை இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி இப்படி திரும்பி இருக்குது. அந்த உருவ தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே இவர் வேர்த்து வடக்க கீழே விழுட்டாருங்க. அந்த முகத்தோற்றம் கரு கரிய உருவமாக தாங்க தோன்றே இருக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு இந்த போதை ஆசாமி என்ன பண்றாருன்னா, தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாருங்க. குடிசையில் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே போயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேய் பிடிச்சிருக்கா, இங்கே பேய் தான் இருக்கு, உங்க பையன் குரு சாதாரணமா இல்லை, அவன் பேய் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்காரு. உடனே இந்த குடிசையிலேருந்து எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு குருவோட அப்பா அம்மாவுமே வெளியே வந்துட்டாங்க. என்னையா உளறிட்டு இருக்க, தேவலாம் பேசிட்டு இருக்க, தப்பா வார்த்தை விட்டுன்னா உன்னை அடிச்சு கொண்டுருமே அப்படின்ட்டு அத்தனை பேருக்கும் கோவம் தருச்சு. அதன் பிறகு இவர் என்ன சொல்றாருன்னா, வாங்க என் கூட வாங்க, ஒரு இடத்துக்கு கீழே தான் உங்களோட பையன் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு இந்த குருவோடைய அப்பா சத்தம் போட ஆரம்பிக்கிறாருங்க. என்னையா உளறிட்டு இருக்க, என்னுடைய பையன் உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதன் பிறகு இவருடைய குடிசைக்கு அப்படி அவருடைய கையை பிடிச்சிட்டு அப்படி உள்ள கூட்டிட்டு போறாருங்க. உள்ள போய் பார்த்தா இவருக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குரு அப்படின்ற இடுக்கு சம்மணக்கால் போட்டுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அதே நபர் இப்போ குடிசைகளை எப்பயும் போல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டாங்க இவருக்கு வேர்த்து வடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் இங்கே பார்த்தது யாரு, இங்கே படுத்திருக்காது யாரு அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட அவர் நின்றுகிட்டு இருக்காருங்க. குடி போதில் எவ்வளவோ நீ உளறிட்டு இருக்கா, இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல, காலையிலே உனக்கு ஒரு வழி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு மறுநாள் காலை விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இந்த குடிசையில் இருக்கக்கூடியவங்க பூரா அந்த கான்ட்ராக்டுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குடிச்சிட்டு எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், பகலில் அவங்களுடைய மனைவி அடிக்கிறான், அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறேன், முதல்ல அவனை போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்த போதை ஆசாமி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னடா என்னை இருக்க சொல்கிறது, இனிமேல் நான் இருக்க மாட்டேன், உங்கள் எல்லாருக்குமே சாவு கன்ஃபார்ம், இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அந்த ஊரை விட்டு நான் போகிறேன்னா அப்படின்ற மாதிரி தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. அவங்களுடைய மனைவி அதே குடிசையிலாங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் மட்டும் தான் ஓடி போயிருக்காரு. அவர் போனா என்ன, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய மனைவி அந்த வேலையில ஈடுபடுறதுக்காக அங்கேயே இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் கண்கூடாக பார்த்தா ராஜசேகர் மற்றும் இந்த அருண் இருக்காங்க இல்லையா, அவங்க இருவருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நபர் போதையா இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் பெரிய வாட்ட சட்டமா தைரியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவரை பார்த்தாலே இங்க குடிசையில் இருக்கவங்க எல்லாருமே மிரண்டு போவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டை பார்த்து அவன் பயந்து தலைதறிச்சு இப்படி ஓடி போகிறானடா, இப்படி அசிங்கப்பட்டு போகிறானடா, ஒருவேளை உனக்கு அந்த ஆன்மா எதுவும் ப்ரொசஸ் பண்ணியிருக்குமோ, நம்ம பண்ண வேலையில் ஏதோ ஒரு வழி காட்டிடுச்சோ அப்படின்ற மாதிரி இவங்க எதுவும் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்துலையுமே ராஜசேகர் என்ன பண்ணுறாருன்னா, நீ தெரியாதனமாக வார்த்தை விட்டாரா, யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரல, நீ பாட்டு கம்முன்று, அவன் போதையில் ஏதோ உளறிட்டிக்கான் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை அப்படியே விட்டுறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பிறகு தோராயமாக அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு விடுமுறை தானே, அதனால இந்த ராஜசேகர், குரு மற்றும் அவருடைய நண்பர் அருண் இருக்கார் இல்லையா, 3 பேருமே இந்த கோயம்புத்தூர்ல சிட்டி பகுதிக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த சமயத்தில் சுற்றி பார்த்துட்டு இவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க இருவருக்கு நடுவில் தாங்க குரு நடந்து வந்துருக்காரு. யாருக்கிட்டமே பேசாம உம்முன்னு தாங்க வந்துட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி உம்முன்னு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கடையை தாண்டி வரும் பொழுது இந்த குரு அப்படி ஆவேசமாக மாற ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கடை இருந்திருக்குங்க. அந்த கடையில் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அந்த விபூதி கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சக்கயிறு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தொங்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் சாமி மாதிரி ஆவேசமாக உள்ளுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாருங்க அந்த கடைக்குள்ளேயே. அப்படி கடைக்குள்ளே நுழைச்சிட்டு இந்த விபூதி சந்தனத்தையெல்லாம் அவருடைய உடம்புலேயே பூலாம் பூச ஆரம்பிச்சிட்டாரு. சட்டை அவருக்கு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையுமே இப்படி டாரா கிழிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இவர் எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருங்க. பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அந்த சட்டையை டாரா கிழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து இப்படி தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ராஜசேகர் மற்றும் அருண் அவரை ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் எங்கே போனாரு என்ன ஆனாருன்றதே தெரியவே இல்லை. சுற்றி முற்றி தேடிட்டு அவங்க வெறுத்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த செங்கல் சோலை இருக்கு இல்லையா, அதே இடத்துக்கே கிளம்பி வந்துடுறாங்கங்க.
அப்படி கிளம்பி வந்துட்டு அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அவன் எங்கே போனாலே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து அவருடைய உடம்புல வந்து ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த சமயத்திலே நம்மளுடைய பையனை வந்து ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போய் வந்து சரி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக விட்டுட்டோம் அப்படின்றனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு வந்து யார் உதவுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்துருக்காரு இல்லையா, அவர் தாங்க. அவருக்கு சொந்தமாக ஒரு கார் வச்சுருந்துருக்காரு. நீங்கள் காரில் இருந்தால் உங்களுடைய பையன் எங்கே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அந்த கார்லேயே ஏறி அத்தனை நேரமே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போகிறாங்க. அப்படி போன பிறகு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நிறைய நபர்கள் வந்து அந்த பையனை வந்து நாங்கள் பார்த்தோம், அவன் எங்கே போனான்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இயல்பான முறையில் வந்து நடந்து போயிருக்காரு. ஒரு பஸ்ஸில் ஏறாரோ இல்லை வேற எங்கிட்ட போகிறாரோன்னு இருந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் சட்டையை கிழிச்சுக்கிட்டு விகாரமாக பைத்தியம் மாதிரி இவர் பண்ணார் அப்படின்றனால அத்தனை நபர்களுமே வந்து பார்த்துருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பஸ் வந்து லோக்கல் பஸ்ஸுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து. அந்த பேருந்துலாங்க இந்த குரு அப்படின்ற நபர் வந்து ஏறி போயிருக்காரு. உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய காரில் ஏறிக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கே நோக்கி போகிறாங்க, அந்த பஸ்ஸை பின்தொடர்ந்து. ஒரு கட்டத்தில் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி அந்த பஸ்ஸை வந்து நிறுத்திடுறாங்க. அப்படி நிறுத்தினதுக்கப்புறம் உள்ளே ஏறி வராங்க. இவங்க நினச்சது வந்து சரிதான். அவங்களுடைய பையன் குரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு சீட்டில் வந்து உட்காந்துருக்காருங்க. இதை பார்த்தது வந்து என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்றாங்க. அந்த குரு அப்படின்றது வந்து ஓன்னு அழுகிறாரு. அப்படி ஓன்னு அழுதுட்டு இருக்கும்பொழுது இந்த குருவோட கையை பிடிச்சிட்டு நீ வா முதல் கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னை விடு, நான் அவங்கள போடுத்தலாம் விட மாட்டேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விகாரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் சமாதானப்படுத்தி அவர் வந்து வலுக்கட்டாயமாக குண்டு கட்டா தூக்கி உங்களுடைய காருக்கே விட்டுட்டு அந்த குடிசைக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி உங்க எல்லாருமே குடிசைக்கு வந்த பிறகு அந்த கான்ட்ராக்டர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பையனோட உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ண மாதிரி தெரியுது, அதனால நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடாருங்க. அதன் பிறகு இந்த குருவோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ராஜசேகர் மற்றும் அருணை பார்த்து கேட்கறாங்க, அன்னைக்கு நைட்டு போனதுல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு, அப்படி அன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்களா, ஏதாவது ஒன்று நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த ராஜசேகர் மற்றும் அருண் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு செகண்ட் ஷோ படத்துக்கு போனது, அன்னைக்கு வந்து சுடுகாட்டில் அவங்க செஞ்ச ஒரு தவறான ஒரு செயல் எல்லாமே சொல்லி முடிக்கிறாங்க. இதை வந்து முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா என்னோட பையனை வந்து அப்பயே கோயில் கூட்டிட்டு போய் காப்பாற்றி போகணும்டா, இந்த அளவுக்கு போக விட்டுக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. அதுக்கு பிறகு இந்த குருவோட குடும்பத்தினர் மட்டும் இந்த ராஜசேகர் அவருடைய நண்பர் அருண் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த கோயிலுடைய பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து விபூதி போட்டால் மட்டும் இந்த ஆன்மா போகிற மாதிரி தெரியல, அதனால நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாந்திரியவாதிகிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு நினச்ச மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரியவாதி வந்து இந்த கான்ட்ராக்டரே வந்து சொல்கிறாருங்க. அந்த மாந்திரியவாதி கிட்டேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நபர் வந்து வீட்டிலே வச்சுதாங்க மாந்திரிய தாந்திரியத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அப்படி அவர் வீட்டுக்கு போன பிறகு வந்து இந்த குரு அப்படின்னு இருக்காரு இல்லையா, அவரை வந்து மட்டும் உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் உடுக்கி அடிக்கிறாருங்க. அவருடைய உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து இறங்கவே கிடையாது. மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமே வந்து அவருக்கு வந்து ஒரு பதிலும் கிடைக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து உள்ளே கூப்பிட்றாருங்க. அப்படி கூப்பிட்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்கங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பையனை வந்து நீங்கள் முதல்ல வெளியே கூட்டிகிட்டு போங்க, இவனை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஆன்மாவை என்னால் விரட்ட முடியாது, அப்படி விரட்ட நினச்சேன்னா என்னுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், தயவு செஞ்சு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா மிரண்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு சாமி, ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த மாந்திரியவாதி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படியே அந்த மாந்திரியவாதி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பையனோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து சாதாரண ஆன்மா கிடையாது, அந்த ஆன்மா வந்து நான் ஏதாவது பண்ண நினைச்சாலுமே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஆன்மா கூடவே ஒரு குலதெய்வம் காவலாக இருக்குது, அதை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஒருவேளை நான் அப்படி செஞ்சேன்னா என்னோட உயிருக்கே ஆபத்தாகும், நான் மட்டும் கிடையாது வேறு யாருனாலுமே அந்த ஆன்மா வந்து விரட்டவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டாங்க குருவோடைய அப்பா அம்மா மற்றும் கூடியிருக்கிற நபர்கள் எல்லாருமே வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதன் பிறகு வந்து இந்த குருவுடைய அப்பா வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வேறு வழியே கிடையாதா, என்னுடைய பையனை காப்பாற்றவே முடியாதா, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த மாந்திரியவாதி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களை வந்து காத்திருக்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா யார் என்னன்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடியல, அது பேர் முதற்கொண்டு என்னால் தெரிஞ்சுக்க முடியல, அதனால அந்த ஆன்மா யார், அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவுடைய குலதெய்வம் யார் அப்படின்றத தெரிஞ்சால் அந்த குலதெய்வத்துக்கிட்டே நீங்கள் போய் வேண்டுதல் வச்சிங்கன்னா வந்து உங்களுடைய பையனை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுறாருங்க. அதுக்கு பிறகு அந்த மாந்திரியவாதி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து வருத்தத்தோடு இவங்களுடைய குடிசைக்கே கிளம்பி வந்துட்டாங்க.
மாந்திரிகவாதியே அந்த ஆன்மாவை யாரும் கண்டுபிடிக்க முடியல, பேச முடியல அப்படின்றாரு. நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், எப்படி பேச முடியும், அதை எப்படி நம்ம வந்து விரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வருத்தத்தோடய வந்து குடிசைக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து இவங்களுடைய இந்த குருவுடைய அப்பா அம்மா மற்றும் எல்லாருமே வந்து குடிசையில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நாய்கள் ஊழையிடுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்து உட்காராங்க. இந்த சத்தம் வந்து குருவோடைய அப்பா அம்மா வீட்டில் மட்டும் கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மட்டும் கிடையாதுங்க. இந்த 4-5 குடிசை இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையுமே கேட்டுக்குது. உடனே வந்து அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்க்குறாங்க, குருவோட வீட்டில் தான் கேட்குது. அந்த சமயத்தில் இந்த குரு உட்காந்துருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இப்படி தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு இருக்கார் இல்லையா, சட்டையே இல்லாமல் நெத்தி பூரா பட்டையை பூசிக்கிட்டு கையை வந்து இப்படி சமணங்கால் போட்டுக்கிட்டு ஏற்கனவே ஒரு தடவை இடுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பண்ணார் இல்லையா, அதே மாதிரி சமணங்கால் போட்டுக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நாய் ஊழையிடுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படி கத்திட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வந்து மிரண்டு போய் பார்க்குறாங்க. குடிசைக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து நபர்கள் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து என்னுடைய பையனை காப்பாற்றவே முடியாதா, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுக்கிற அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் இந்த ராஜசேகர் மற்றும் அருண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பொறிதாட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த மாந்திரியாவது அந்த ஆன்மா யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு டயத்தில் வந்து இவங்க வந்து அந்த சுடுகாட்டுக்கே போய் பயமுறுத்திட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு சமாதி மேலே ஏறி இந்த கையை அறுத்துக்கிட்ட விஷயம்லாம் செஞ்சாங்க இல்லையா, அந்த சமாதி வந்து புதுசாக தாங்க இருந்திருக்குது. அதனால அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்டே விசாரிச்சா வந்து இவங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை அந்த குருவோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்கிறாங்கங்க. உடனே அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையிலேயே வந்து அந்த சுடுகாட்டுக்கே போகிறாங்கங்க. அப்படி அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த சுடுகாட்டோட ஊழியர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு மீறி வந்து தெரியல. அதற்கு பிறகு அந்த சுடுகாட்டு ஊழியர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சமாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் புதைக்கப்பட்டது, பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த ராஜசேகர், அவங்களுடைய நண்பன் அருண், அதுக்கப்புறம் அந்த குருவுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கே போகிறாங்கங்க. அப்படி போன பிறகு அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வைக்கக்கூடிய ஒரு பையன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த சுடுகாட்டில் வந்து ஒரு அடக்கம் பண்ணிக்காங்க ஒரு நபரை. அந்த நபருடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்திங்க. அந்த நபர் வந்து கொல்லப்பட்டதாக வந்து செய்தி சொல்லியிருக்காங்க இந்த டீ கடையில் வாழக்கூடிய அந்த ஊழியர். அதுக்கு பிறகு அவருடைய வீடு எங்கே செய்யுது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இவங்க நிற்கிறாங்க இல்லையா, அந்த டீ கடையிலேருந்து ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்து போதுங்க. அந்த சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல தாங்க அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவருடைய வீடு இருக்குது. அவருடைய அப்பா அம்மா தாங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே பையன் தான் அந்த கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்கு நெருங்கி போனதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி விஷயத்தை கேட்க கேட்க இவங்களுக்கே கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து ஒரு 30 வயதுடைய ஒரு நபர் தாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் கோயிலுடைய பூசாரி தாங்க. சின்ன வயசுல இருந்தே கடவுள் பண்ணி தான் ஆட்டணும், வேற எந்த இதுக்கும் எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கோயிலேயே தாங்க வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தத்து கொடுத்த மாதிரி அந்த ஐயனார் கோயிலுக்கே வந்து இவங்க வந்து தத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயில் பணிகள் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் தாங்க. அதனால வந்து அவங்கள இருக்கக்கூடிய கிராமத்தில் எல்லா நபர்களுமே வந்து அவரை போய் பார்ப்பது வழக்கம். அவங்களுக்கு ஏதாவது குடும்ப கஷ்டம் அல்லது திருமணம் ஆகணும் அப்படின்னு நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து அருள்வாக்கு சொல்லி அதை கேட்டுட்டு அதன் பிறகு அதே மாதிரி செய்கிறதாங்க வழக்கம். அப்பேற்பட்ட நபர் தாங்க. அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாதுங்க. ஒரு பீடி சிகரெட்டு கூட அடிக்க மாட்டாராம். அந்த சமயத்தில் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுநாள் காலையில் அவங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லி இந்த ஊர்க்காரங்க போவாங்க இல்லையா, அப்படி போகும்பொழுது இந்த கோயிலுடைய பூசாரியான கிருஷ்ணமூர்த்தி வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. இந்த காட்சியை பார்த்து தாங்க இந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. நல்ல தங்கமான பையனாச்சு, இவனை யார் வெட்டி போட்டா அப்படின்றது அவங்களுக்கே வந்து கேள்விக்குறியாக தான் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு தாங்க அவங்க வந்து இந்த சுடுகாட்டிலே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த கிருஷ்ணமூர்த்தியோட அப்பா அம்மாவே அவங்களுடைய வாயிலே சொல்லி முடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு குருவோடைய அப்பா அம்மா வந்து பதறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய பையனோட உடம்புல தான் உங்களுடைய பையனோட ஆத்மா இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லவே கிடையாது. ஏற்கனவே அவங்க வந்து நொந்து போயிருக்காங்க. அதன் மீறி வந்து நம்ம மறுபடியும் உங்களுடைய பையனோட ஆன்மா வந்து எங்களுடைய பையன் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். அதனால இது வந்து நம்மளுடைய போகட்டும், எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் கவனமாக இருங்க, பார்த்து இருந்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து உங்களுடைய அந்த குடிசைக்கே கிளம்பி வந்துட்டாங்க, அந்த செங்கல் சோலை நடக்கக்கூடிய இடத்துக்கே. அதன் பிறகு வந்து இவங்களுக்கு வந்து வேற வழியே தெரிலங்க. மாந்திரிகவாதி கிட்ட போனால் வந்து அந்த ஆன்மாவே விரட்ட முடியலை, வேற எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கதறி எழுதிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த குரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து சமணங்கால் போட்டு எப்பவும் போல இயல்பாக உட்காந்துருக்காங்க, யாருக்கிட்டுமே பேசவே இல்லை. ஒரு கட்டத்தில் இந்த குருவுடைய அப்பா அம்மா வந்து அவருடைய காலை பிடிச்சி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் சாமி, இனிமேல் வந்து உன்னை விரட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், நீ என்னுடைய பையனோட உடம்பு விட்டு போயிரு சாமி, எங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஒரு பையன் தான், இவன் தான் வாரிசு, இவனோட உடம்புல இருந்தேன்னா அவன் உடம்பு தாங்காது, அவனோட உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கதற ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு கட்டத்தில் அவருடைய உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து பொசஸ் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து அப்படி பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிச்சு. உடனே சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து இந்த குருவோட வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த குருவோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்தே ஐயனாருக்கு பணி செய்யணும் அப்படின்றக்காக வந்து நான் வாழ்ந்தவன், எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்குமே வந்து அடிமையாகலை, அதே மாதிரி யாருக்கு வந்தாலுமே வந்து நான் அருளாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்து கடவுளுக்காகவே நான் வந்து பணியாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் 3 சல்லி பயலுக அந்த ஐயனார் கோயில்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து கடத்திட்டு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, தவறான ஒரு செயலை வந்து ஈடுபடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல, என்னுடைய ரத்தமே கொதிச்சிருச்சு. அதனால் அந்த 3 நபர்களையும் வந்து அடித்து விரட்டினேன். அதுக்கு பிறகு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நெருங்கி வந்தது பிறகு அந்த 3 நபர்களையும் வந்து துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய முகத்தில் வந்து துணி போட்டிருந்தாங்க, அதனால யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அந்த கோயிலுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிளம்பலாம் நினச்சிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு அப்பா ஒரு மகள் வந்து இந்த கோயிலுக்கே நெருங்கி வராங்க. நெருங்கி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து விபூதி போட்டு விடுங்க, திருமணமே ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயனாரை வேண்டிக்கிட்டு விபூதி போட்டு நீங்கள் இப்போ பத்திரமா போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து அவருக்கு வந்து ஐயனார் கோயிலை தாண்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மனசே வரலங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் பொழுது ஒரு 3 நபர்கள் வந்து யார் என்னன்னு தெரியலங்க, அதே மாதிரி முகத்தில் துணி மூடி வச்சிருக்காங்க. அவங்க வந்து இவருடைய தலையை வந்து அப்படியே முகத்தை அப்படி மூடி மறைச்சிட்டு இவருடைய சத்தம் வெளியே கேட்கக்கூடாது இல்லையா, அதனால கையையும் காலையும் இருக்கப்பட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்போதராக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு தூக்கி போயிருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணமூர்த்தியை வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய முகத்தில் இருக்க துணியை பூரா விளக்கிட்டாங்க. இவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டியே பண்ணியிருக்காங்க போல. அந்த 3 நபர்களும் இவர் அடிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப நல்ல நாடா, நீ காப்பாற்றுறதுக்காக எங்கள் 3 பேரையும் வந்து காட்டி கொடுக்க பார்த்தல, நாங்கள் அந்த பொண்ணை வந்து என்னமோ பண்ணியிருப்போம், அது கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு கண்டனமாக விட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கடத்தில் வழி தாங்க முடியாமல் இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து அப்படியே அங்கேயே பரிதவிச்சு இறந்து போறாங்க. இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களே வந்து அந்த 3 சல்லி பயல்களாக தெரியுறாங்க இல்லையா, அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களும். அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்பயும் போல அவங்களுடைய வீட்டில் தான் எடுத்திருக்காரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 3 மணி இருந்திருக்கும், அதிகாலை நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயம் திடீர்னு அவருடைய வீட்டை சுற்றி அப்படி நெருப்பா அப்படி புகையா எரிஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சுக்குது. அத்தனை பேர் வந்து பக்கத்தில் மிரண்டு போய் வந்து நெருங்கி போய் பார்த்துட்டாங்க. அந்த 3 நண்பர்கள் ஒரு நண்பருடைய வீட்டில் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. உடனே அதை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் காப்பாற்றவே முடியல. அதே இடத்துல எரித்து சாம்பலா போயிடாருங்க. இதை கண்கூடா பார்த்த 2 நண்பர்களுமே வந்து ஒரு காட்சி வந்து பார்த்துருக்காங்க, மிரண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரியவாதி மூலியமா வந்து எங்களுடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, அதனால் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி மாந்திரியை கட்டு அந்த சமாதி அடங்கியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல போட்டு சொல்லிருக்காங்கங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே கிருஷ்ணமூர்த்தி வந்து சொல்லியிருக்காருங்க. எனக்கு வந்து மாந்திரி கட்டு போட்டு வச்சிட்டாங்க, அதனால தான் இந்த 3 பேரில் வந்து ஒருத்தனை கொண்டுட்டேன், இன்னும் 2 பேர்த்த என்னால் கொல்லவே முடியல. அந்த சமயத்தில் தான் வந்து உங்களுடைய பையங்க வந்து அந்த என்னுடைய இடத்துக்கே வந்தாங்க. அவங்க வந்து கையை கீறி ரத்தம் விட்டதுனால வந்து நான் வெளியே வரல. என்னுடைய சமாதிக்கு முன்னாடி வந்து மாந்திரியை கட்டு போட்டு வச்சுருந்தாங்க, அதை வந்து உங்களுடைய பையங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உடச்சிட்டாங்க. இந்த குரு அப்படின்ற வந்து என்னுடைய சமாதி வந்துட்டு என்னை வந்து வெளியே ஏற்றுனதுனால தான் இந்த 2 நண்பர்களை வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால வந்து உங்களோட பையனோட உடம்புக்கு நான் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன், இன்னும் அந்த 2 நபர்களை மட்டும் நான் போட்டு தள்ளிட்டு நான் உங்களுடைய பையனோட உடம்பு விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குங்க. இதை கேட்டதுக்கப்புறம் இந்த குருவோடைய அப்பா அம்மா வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்னுடைய பையனோட உடம்புல இருந்தேன் வந்து எங்களால் தாங்கவே முடியாது, என்னுடைய பையனுக்கு தான் எந்த பழி பாவம் எல்லாமே வந்து சேரும், நீ தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆன்மா வந்து அப்படி மனம் இறங்கிருச்சுங்க. இனிமே உங்களோட குடும்பத்துக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நான் யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்பு விட்டு டிசப்பியர் ஆகி போயிருக்குங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த குரு அப்படின்றவர் வந்து இயல்பான நிலைமையில மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. அவருடைய நண்பர் ராஜசேகர் மற்றும் அருண் கிட்ட எப்பயும் போல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த செங்கல் சூழலில் வேலையிலையும் ஈடுபட ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் அன்றைய நேரம் தோராயமாக ஒரு மதியம் ஒரு 1 மணி இருந்திருக்கும், உச்சி நேரம்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, திடீர்னு குரு வந்து பேய் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பெரிய ரொம்ப போச்சு, மறுபடியும் இந்த ஆன்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எல்லாருமே வந்து பக்கத்தில் கூட்டமாக நெருங்கி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் குருவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தியோட ஆன்மா வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இதை கேட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அப்படியே பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்லிருக்கு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்களை யாருமே நான் தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல, உங்களுடைய பையன் செஞ்ச உதவிக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அந்த மாந்திரியை கட்ட உடச்சு விட்டதுனால தான் வந்து இப்போ நான் சுதந்திரமாக ஆன்மாவை வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கேன்.
நான் நினச்சபடி அந்த 2 நபர்களையும் வந்து போட்டு தரட்டேன், என்னுடைய ஐயனாரே எனக்கு துணையாக இருந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இதை கேட்டுட்டு தாங்க அத்தனை பேர் மறந்து போயிருக்காங்க. என்ன சொல்கிறா, ஏற்கனவே ஒரு நபர் இறந்துட்டான்னு சொன்னால் இன்னும் 2 நபர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, உண்மையில தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்னுடைய கிராமத்துக்கு போய் விசாரிச்சிங்கல்ல, அதே கிராமத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, இன்றைக்கி அந்த சுடுகாட்டுக்கு 2 பணம் வந்து தானாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு வந்து சத்தியவாக்கா கொடுத்துருக்காங்க, இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி இந்த குருவுக்கும் சரி யாருக்குமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அகங்காரமாக சிரிச்சுட்டு அவரோட உடம்புல இருந்து டிசப்பேர் ஆகி போயிருக்குங்க. அந்த குருவோடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மா வெளியே போன பிறகு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஆன்மா சொல்லிச்சு இல்லையா 2 பேரை போட்டு தரட்டேன் அப்படின்ட்டு, அதை வந்து விசாரிக்கவே கிடையாதுங்க. ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்களுடைய பையன் சரியாயிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக விட்டுட்டாங்கங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ராஜசேகர் மற்றும் அருண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியலங்க. ஒருவேளை அந்த ஆன்மா சொன்னது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா சொல்லியிருக்குமா அப்படின்ற மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஏற்கனவே வந்து அந்த சுடுகாடு போனாங்க இல்லையா, அந்த சுடுகாடுக்கு நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போயிட்டு சுடுகாட்டு ஊழியரை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ அந்த சுடுகாட்டோட ஊழியர் சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த 2 நபருக்கும் ஈரக்கூடையும் நெருங்கி போயிடுச்சுங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து 2 வாலிபர்கள் வந்து அவங்களுடைய கிராமத்தில் வந்து வண்டியில் வேகமாக போயிட்டு இருந்திருப்பாங்க அவங்க. அந்த சமயத்தில் எதிர்த்தாப்புல வந்து ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்படி தூக்குன அந்த லாரி வந்து என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க இருவருடைய உடம்புலேயே இப்படி ஏறி நசுக்கி விட்டுருக்குது. அதனால அந்த 2 நபர் வந்து செத்துட்டாங்க போல. 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த 2 பேரோட சடலமே வந்து ஒன்று சொன்ன மாதிரியே வந்து இந்த சுடுகாட்டுக்கே வந்துருச்சுப்பா, நான் தான் அடக்கம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு தாங்க ராஜசேகர் மற்றும் அருண் வந்து அப்படியே பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போதான் இந்த ராஜசேகர் மற்றும் அருணுக்கும் அவங்களுடைய நண்பர் குரு இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயுமே போய் விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஆன்மா வந்து பொய் சொல்லலை, அந்த ஆன்மா வந்து ஒரு புனித ஆத்மா, அதனால தான் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாமல் எங்களை விட்டுட்டு போயிடுச்சு. இருந்தாலுமே அதோடைய சாவுக்கான நீதியை வந்து கேட்டு பழி வாங்கிருச்சு. அந்த ஆன்மா எந்த அளவுக்கு புனித ஆத்மாவாக இருந்திருக்குன்னா, ஐயனாரே வந்து கூட காவலா நிற்கிதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய நல்ல ஆன்மாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்குங்க. அதன் பிறகு அந்த ஆன்மாவையும் வணங்கிக்கிட்டு அவங்களுடைய அந்த ஐயனாரையும் வணங்கிக்கிட்டு இவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பருடைய குடும்பத்துக்கும் நடந்த பிரதர், இந்த சம்பவத்தை நான் வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. நாங்கள் செஞ்ச சிறிய தவறால் வந்து எப்பேற்பட்ட சேதங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து எங்களால் உணர முடிஞ்சிச்சு. நாங்கள் செஞ்சது மிகப்பெரிய தவறாக இருந்தாலுமே ஒரு ஆன்மாவுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான நீதி வந்து கட்டாயமாக கிடைச்சிருச்சு. இதை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாதிரி இந்த மின்னஞ்சல் அனுப்பிச்சு முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பிய ராஜசேகருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.